பார்க்குற எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இப்போ இந்த செகண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, சரியா 4 நிமிஷம் 4:40 பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், மக்களாட்சி அப்படிங்கிறதுனால உங்கள்கிட்ட கேட்குறேன், இந்த ஒரு தப்புக்கு என்ன தண்டனை நீங்கள் மக்களாகி நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எந்த கமெண்ட்டுக்கு அதிக லைக் வருதோ அதை வந்து நம்ம வந்து டிவிகே மெம்பர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுவோம். இந்த கமெண்ட் வந்து மக்கள் அதிகமாக இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது நடந்துச்சு அப்படின்னா உண்மையிலே திஸ் கவர்மெண்ட் இஸ் வெரி கிரேட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதை பற்றி பேசுகிறதுக்கு ரொம்ப இல்லை. உங்களுக்கு என்ன தோணுது, என்ன தண்டனை இது கொடுத்தா இனி இது நடக்காது அப்படின்னு சொல்லி தோணுது? ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டதில் ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு வேலையிலேருந்து 1008 இதில் நடந்துட்டு இருக்கும்போது அதை பற்றிலாம் ஓடுறதுக்கு யாருக்கும் மனசு இல்லை. ஆனால் இதை பண்ணுறதுக்கு அவ்வளோ தைரியம் இருக்குது. அண்ட் இதுக்கு ஒருத்தர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது எவ்வளோத்துக்குள்ளே தலைகுனிகிற விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தெரில. இல்லை எல்லாரும் எங்கெங்கேயோ போயிட்டுருக்காங்க, ஆனால் நம்ம மட்டும் தான் இந்த ஒரு சர்க்கிள் உள்ள சுற்றிட்டுருக்குறோம். ஸோ அதான் அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொன்னவங்க பேர் வந்து கார்த்திக். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டா, அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, கார்த்திக் வந்து எங்களுக்கு வந்து பக்கத்து வீட்டில் தான் இருந்தாங்க, இப்போ இல்லை, நாங்கள் இந்த வீட்டுக்கு குடி போயிடுறதுக்கு ஒரு 10 நாளில் அவங்க வந்து இந்த வீட்டை காலி பண்ணி போயிட்டாங்க. ஸோ என் பொண்ணு கூட கொஞ்சம் கேஷுவலாக எப்பவும் போல் சுற்றுவாங்க, சாக்லேட் வாங்கி கொடுப்பாங்க, கை கொடுப்பாங்க. இந்த மாதிரி பொண்ணுக்கிட்ட மாமா அப்படிங்கிற ஒரு இதில் ரொம்ப பாசமாக இருந்ததுனால இவங்க மறுபடியும் வந்து கூப்பிட்டதுனால அந்த பொண்ணு ஏறி போயிருக்கு. ஆனால் இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு சத்தியமாக தெரியாது. தெரிஞ்சிருந்தால் அந்த பொண்ணை நம்ம காப்பாற்றிக்கலாம் பண்ணுவோம். இதில் பெரிய ஹைலைட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து தேடும்போது இந்த கார்த்திக்குங்கிறவங்களும் கூட்டத்துக்குள்ளே சேர்ந்து தான் பண்ண தப்பை வந்து வெளியே கொண்டு வந்துடக்கூடாது அப்படிங்கிறாண்டி அவங்களும் தேடுற மாதிரி தேடியிருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க தான் அந்த பொண்ணை வந்து நல்லா யூஸ் பண்ணி கொன்னுட்டு தூக்கி கிணத்துல தூக்கி போட்டு போனது இவங்க தான். ஆனால் இப்போ இந்த பொண்ணை வந்து தேடுற மாதிரி தேடி ஒரு விம்பத்தை, நான் அந்த தப்பு பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஒரு விம்பத்தை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. கடைசியில் போலீஸ் சிசிடிவிலாம் இது பண்ணி பார்க்க போகும்போது இவங்க தான் சொல்லி பிடிச்சி விசாரிக்கும் போது என் ஃப்ரெண்டு கூட இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு வச்சு அவங்க வந்து அவங்கள கேட்ச் பண்ண போகும்போது கீழே வந்து கை உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த ஃபோட்டோவை நான் இதில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து வரிசையாக வந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா இப்போது இன்னொரு ஹாஸ்பிட்டலில் ஒன்று நடந்திருக்கு. ஏன் இப்படி சுற்றி நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரில. அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஆனால் இதை பற்றி பேசுகிறதுக்கு நான் இருக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் இதை பற்றி நான் இன்னும் நிறைய விஷயம் அடுத்து என்ன அப்டேட் வருதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணோட உடம்பு வந்து இன்றைக்கி வந்து வாங்கிட்டாங்க. ஏன்னா நைட்டு உட்காந்து போராட்டம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்துச்சு. இன்றைக்கி காலையிலையும் சாயங்காலத்துக்குள்ளே அந்த பொண்ணோட பாடி வந்து அவங்களோட அப்பா அம்மா வந்து வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். ஸோ அதை நீங்களும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த மாதிரி இனிமேல் யாரும் நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன வழி உண்டோ அதை நம்ம வந்து அரசாங்கத்துக்கிட்ட வந்து கோரிக்கை வைப்போம். ஏன் அப்படின்னு நான் கோரிக்கை வைக்கணும்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சிஎம் விஜய் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு எதுவும் கோரிக்கை இருக்குது, என்னை வந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்னை டேரெக்டாகவே வந்து மீட் பண்ணலாம், எனக்கு இந்த நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் ஒரு விஷயத்தை நம்ம ட்ரை பண்ணி நம்ம இது எல்லாத்தையுமே சொல்லலாம். ஸோ உங்களோட கருத்து 2 சொன்னேன் இல்லையா, ஒன்று வந்து இந்த ஒரு குற்றவாளிக்கு என்ன தண்டனை நீங்கள்